அவ டிபார்ட்மெண்ட் ஆளுங்கன்றதுனால எங்கள் ஆளுங்களும் ஹாஸ்பிட்டலே தான் இருப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது அட்டம் பண்ணி உங்கள் ஆளுங்களும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நான் முக்கியமாக ஃபோன் பண்ணதே அதை பற்றி பேசதான். எங்கள் ஆளுங்க மயில கொல்ல வரப்போ உன் ஆளுங்க ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டியும் யாரும் இருக்கக்கூடாது. நீ என்ன சொல்லி கிளியர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அங்கே பாதுகாப்புக்கு யாரும் இருக்கக்கூடாது. புரியுதா? சார் அது பிரச்சனை இல்லை சார். இன்னைக்கே நீங்க ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். அவ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் பொறுமையா பாத்துக்கலாம்ல. இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா இதை வெறும் ஆக்சிடென்டா தான் சார் எல்லாரும் பார்ப்பாங்க. நான் உங்ககிட்ட பர்மிஷனும் கேட்கல, ஐடியாவும் கேட்கல. என் பையன் ஜெயிலில் இருக்கிறது எனக்கு எவ்வளோ அசிங்கமா கேவலமா இருக்கு தெரியுமா உனக்கு? அதுக்கு காரணமான அவளை போட்டு தள்ளாம என்னால் நிம்மதியா இருக்கவே முடியாதியா? அவளுக்கு இதுதான் கடைசி நாள்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த சாமியை நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. நீ செக்யூரிட்டியை மட்டும் கிளியர் பண்ணிடு, மற்றதெல்லாம் என் ஆளுங்க பார்த்துப்பாங்க. சார் நான் என்ன யோ மயில் வாகனம், மயில் ஏன் பொண்ணியா? என்ன மீறி யார் நெருங்குறீங்கன்னு நானும் பார்த்தர்றேன். சாமி அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கலனாலும் நான் கவசமா இருந்து என் பொண்ணை காப்பாத்துவையா. பெத்த அப்பனோட பாசத்துக்கு முன்னாடி அந்த யமனால கூட அவ உயிர் எடுக்க முடியாதியா. என்னாச்சு மயிலு? எனக்கு தூக்கம் வரலக்கா, ஒரு மாதிரி தாங்க முடியல. என்ன கண்ணு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. அப்புறம் ஏண்டி இப்ப தலைவலி வருது? தெரியலம்மா, இந்த வலியால தான் எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. மலர, என்ன மயில், எப்படி இருக்கீங்க? தலை ரொம்ப வலிக்குது டாக்டர், என்னால தூங்கவே முடியல. வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதாவது வாமிட்டிங், தலை சுத்தல் இந்த மாதிரி? இல்ல டாக்டர். எல்லாமே நார்மலா இருக்கு மயில். நத்திங் டு வரி. தலைவலிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றேன். வலியும் செட்டில் ஆகும், நல்ல தூக்கமும் வரும். ஓகே? ஓகே டாக்டர். சிஸ்டர், இந்த இன்ஜெக்ஷனை போட்டுருங்க. ஓகே டாக்டர். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க மயில். நான் காலையில வந்து பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் சொல்லுங்கம்மா. அது திடீர்னு இப்படி தலைவலின்னு சொல்றாளே, பெருசா ஒண்ணும் இருக்காதுல்ல டாக்டர்? உங்க பயம் எனக்கு புரியுதுமா. ஆனா நான் தான் நேத்தே சொன்னேன்ல, இவங்க இருந்த கண்டிஷனுக்கு இவங்க இவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்ததே பெரிய விஷயம். தலையில அடிபட்டு இருக்கிறதுனால அப்படியே மேஜிக் மாதிரி எல்லாமே சரியாயிடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதை நாம மருந்து கொடுக்கறது மூலமா செட்டில் பண்ணிக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்க ஆறுதலுக்காக ஒன்னும் சொல்லல. மயில் இப்ப நல்லாவே இருக்காங்க. பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஊசி போட்டா ஒரு 12 மணி நேரத்துக்கு நல்லா தூங்குவாங்க. நீங்க மட்டும் பேச்சு கொடுத்து ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்க டாக்டர். அவளை தனி ரூமுக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தனி ரூம்னா எப்படியும் கூட ஆள் இருக்கும்ல. இப்போ என்னடா பண்ணுறது? டேய்,
அதுக்கு தான் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்கள மயக்கமாக்கிட்டு வந்த வேலையை முடிச்சிருவோம். பக்கா பிளானோட தான் வந்திருக்கேன். ஐயா கொடுத்த அசைன்மெண்ட் அது. சொதப்பிட்டோம்னா அவர் நம்ம கதையை முடிச்சிருவாரு. அம்மா, சிஸ்டர், நாங்க கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வந்துடுறோம். மயில கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? தேங்க்ஸ். போமா. டேய், மயில் ரூமில் இருக்க 2 பேருமே வெளியில் போகிறாங்கடா. கேன்டீன் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளே வேலையை முடிச்சிடலாம். சீக்கிரம் வா. யாருமா என்னாச்சுன்னு அவங்க? தெரியல. மாமா, ஏமா அந்த பொண்ணை தனியா விட்டு எங்கம்மா போனீங்க 2 பேரும்? என்னாச்சு சார்? என்னம்மா, யாரோ 2 ரவுடி பசங்க உங்க பொண்ணை கொலை பண்ண வந்தாங்கம்மா. ஐயோ, என்ன சொல்றீங்க? என் பொண்ணு இப்பதான் செத்து பொழைச்சிருக்கா. அவளை யாருங்க கொல்ல வந்தா? தெரியலம்மா, ஆனா உங்க பொண்ணு ரூம்ல இருந்தா அவனுக்கு ஓடி வந்தானுங்க. யாரோ ஒரு வார்டு பையன் தான் அடிச்சு துரத்துனாரு. சீக்கிரம் போய் என்னன்னு பாருங்கம்மா. ஐயோ, மயிலு, 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 என்னாச்சு? அம்மா, மயிலுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கா. என்னாச்சுமா உனக்கு? மயிலுக்கு என்னாச்சோன்னு பதட்டமா ஓடி வந்ததுல மூச்சு இறைக்குதுமா. மயிலு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காமா, நீ பயப்படாத. எப்படி பயப்படாம இருக்க சொல்றேன்? இப்பதான் என் பொண்ணு யமனோட போராடி மீண்டு வந்திருக்கா. அவ பொழைச்சது பிடிக்காம மறுபடியும் யாரும் வந்து கொல்ல பாத்திருக்காங்கன்னா மனசு பதறுதுமா. என் பொண்ணு மேல யாருக்கு என்ன பகை? ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலடி. எனக்கும் அதான் குழப்பமா இருக்குமா. ஏதோ மயிலோட நல்ல நேரம் இந்த ஆபத்துல இருந்து சாமி அவளை காப்பாத்திடுச்சு. ஒவ்வொரு தடவையும் சாமி வந்து காப்பாத்துன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாத மலர. நாமளும் கவனமா இருக்கணும். இதுக்குதான் நான் டீ குடிக்க போக வேணாம்னு சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நமக்கு எப்படிமா தெரியும்? நம்ம இல்லாத நேரத்துல சிஸ்டர் தானே வந்து பாத்துருக்கணும். அவங்களும் எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. சரி, நான் இப்பவே போய் டாக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன். இரு இரு, நாளைக்கு முதல் வேலையா மயில் வேலை பாக்குற ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கணுமா. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். அவங்கள கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாதுடி. சரிம்மா, நீ டென்ஷன் ஆகாம இரு. மயில பாத்துக்க, நான் முதல்ல போய் டாக்டரை பாத்துட்டு வரேன். அம்மா, எல்லாம் முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருந்தா என் பொண்ணுக்கு புதுசா ஒரு ஆபத்தை கொண்டு வந்துட்டியே. இதுக்கு காரணமானவங்க சீக்கிரமா தண்டனை அனுபவிக்கணும் தாயே. அதுக்கப்புறமாவது என் பொண்ணு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்க ஒரு வழி பண்ணு தாயே. யார் நீ? ஏன் சரகையை தட்டி விட்டா? ஏதாவது பேசுன
கொன்னு போட்டுருவேன், ஜாக்கிரதை. அந்த பொண்ணை யாரோ 2 காலி பசங்க கொல்ல பார்த்துருக்கானுங்க. அவளை பார்த்துக்க வேண்டிய நீ ஜாலியா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கியா? அறிவு இருக்காடா அயோக்கிய பயல? இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் நடக்காது சார். செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா போட்டிருக்கு. உன் செக்யூரிட்டி இருக்கிற லட்சணத்தை தான் நான் பார்த்தேனடா. நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு அந்த ரூமுக்குள்ள போகலன்னா அந்த புள்ளைய அவனுங்க ஏதாவது பண்ணியிருப்பானுங்க. அப்படி ஏதாவது ஆயிருந்தா அந்த நிமிஷமே நான் உன்னை கொன்னு போட்டுப்பேன். யார் சார் நீங்க? எங்க யூனிஃபார்ம் போட்டு ஆனா போலீஸ் அடி அடிக்கிறீங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு ஏதாவது சொந்தமா சார்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அந்த பொண்ணை இப்பதான்டா பொழைச்சு வந்திருக்கா. அவளுக்கு திரும்பவும் ஆபத்து வந்துச்சேன்னு அவங்க அம்மாவும் அக்காவும் பதறி போய் வந்திருக்காங்க. சீக்கிரமா போய் அவங்கள பாரு. இனிமே இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி அசம்பாவிதம் நடக்காதுன்னு தைரியம் சொல்லு. இன்னொரு முறை டியூட்டி டைம்ல இப்படி தப்பா நடந்துகிட்டா உன் கணக்க முடிச்சிடு. எங்க ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி எப்பவுமே அலர்ட்டா தான் இருப்பாங்க. அதை மீறி இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலையேம்மா. ஏதோ அட்டெண்டர் மாதிரி வந்து இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் சொன்னாலும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது. அதுக்காக நான் உங்ககிட்ட பர்சனலா மன்னிப்பு கேட்கிறேன். டாக்டர், எதுக்கு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்தீங்க. அவ உயிர் பொழைச்ச இடத்துலயே ஆபத்து வந்துருச்சேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தயவு செஞ்சு இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கோங்க டாக்டர். டாக்டர், கிரேட் ஜாப் மாரிமுத்து. தனியாளா போராடி அந்த ஆளுங்களை அடிச்சு விரட்டி இருக்க, மயில காப்பாத்தி இருக்க. நீ நம்ம ஹாஸ்பிட்டலோட பேரையும் காப்பாத்தி இருக்கபா. ரொம்ப தேங்க்ஸ்பா. என்ன டாக்டர், எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? பேஷண்ட பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. நான் அதை தான் செஞ்சேன். சாமி மனுஷ உருவத்துல வந்துதான் நல்லது செய்யணும் சொல்வாங்க. அன்னைக்கு டாக்டர் சாமியா வந்து எம்மன் கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்தினாரு. இன்னைக்கு நீங்க சாமியா வந்து அந்த கொலகாரங்க கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. இருக்கட்டுமா, இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாம இருங்க. சொல்லுங்க சார். யோ, இன்னைக்கே மயிலோட கதையை முடிக்கணும். அதுக்கேத்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல செக்யூரிட்டி இல்லாம பாத்துக்கன்னு சொன்னேன்ல. ஆனா யார் அவன்? என் ஆளுங்களை பிடிச்சு அடிச்சு விரட்டி இருக்கான். யார் அவன்? இதான் நீ எனக்கு உதவி பண்ற லட்சணமா? சார், நீங்க சொன்ன மாதிரியே எல்லா செக்யூரிட்டியும் நான் போக சொல்லிட்டேன் சார். இது வேற எவனோ ஒருத்தன் எனக்கு தெரியாம வந்து இந்த பிரச்சனையை பண்ணிட்டான் சார். அவன் யாருன்னு சொல்லியா? அவளோட சேர்த்து அவனையும் முடிச்சிடுறேன். தெரியல சார். அவன் மயிலுக்கு வேண்டப்பட்டவனாவோ இல்ல உறவுக்காரனாவோ தான் சார் இருக்கணும். இல்லனா இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அவளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது சார். அவன் நேரம் நல்லா இருந்திருக்கியா? அதான் இந்த வாட்டி அவன் அவளை காப்பாத்திட்டான். ஆனா அடுத்த வாட்டி அந்த கடவுளே வந்தாலும் அவளை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. காக்கி யூனிஃபார்ம்ல இருக்கிற திமிர்ல தானே அவ என் பையனை தூக்கி ஜெயில போட்டா. அவ உடம்பு சரியாகி திரும்ப டியூட்டில ஜாயின் பண்ணட்டையா. அவ வேலையில இருக்கிறப்பவே அவளை காலி பண்ணிடுறேன். எவன் வந்து அவளை காப்பாத்துறான்னு பாக்குறேன். நீ எத்தனை முறை அட்டன் பண்ணாலும் என் பொண்ணு மேல உன் விரல் நூனி படுறது கூட நான் விட மாட்டேன்டா. காத்து மாதிரி அவ கூடவே இருந்து உன் திட்டம் எதுவா இருந்தாலும் அதை நான் முறியடிப்பேன்டா. என்னங்க? நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது கூட கவனிக்காம நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்க. நான்லாம் உங்க கண்ணுக்கு மனுஷாவே தெரியவே இல்லையா? இல்ல கசூரி, ஏதோ ஒரு யோசனையில கவனிக்காம போயிட்டேன். அதுக்கு போய் ஏன் இப்படிலாம் பேசுற? வண்டி ஓட்டுறப்பவும் வேற கவனத்தோட இருந்தீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தான். அந்த பயத்துல தாங்க நான் பேசுறேன். சரி, போய் கை கால்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.
இல்ல கஸ்தூரி, எனக்கு பசிக்கல, கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போய் சாப்பிட்டு படுத்துக்க. எனக்கு வேணுங்கிறப்ப நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு உங்களுக்கு? 2-3 நாளாவே ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. மயில் தான் என் பொண்ணுன்னு இவகிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம். இவளுக்கு ஏற்கனவே மயில் மேல வெறுப்பும் கோபமும் இருக்கு. உண்மை தெரிஞ்சு இவ அங்க போய் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டா சிக்கல் ஆயிடும். என்னங்க, என்னை கண்டுக்கவும் மாட்டீங்க, கேக்குறதுக்கு பதில் சொல்லாம இருந்தா எப்படிங்க? நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டேங்க. சுசிலாவோட கடைசி பொண்ணையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் அவளை என் பொண்ணா ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமும் ஏங்க மூஞ்சி எப்படி வச்சிருக்கீங்க? மூத்த தாரத்தோட சேர முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களோ? கஸ்தூரி, இது ஆபீஸ் டென்ஷன் கஸ்தூரி. நீ பாட்டு கண்டதையும் நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத. மயில், உண்மையை மறைக்கிறதுக்காக, உன் அம்மாவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீ என்னவெல்லாம் பண்ணியிருக்க. அக்யூஸ்டோட கவரில் உன் படத்தையும், உன் படம் இருக்க வேண்டிய கவரில் அந்த கிரிமினலோட படத்தையும் மாற்றி வச்சு ஒரு பெரிய ட்ராமாவே பண்ணியிருக்கல. இதை உண்மைன்னு நம்பி தானே அந்த திருட்டு பொண்ணை என் மகளாக நினச்சி உருகுன. நீ சொல்ல சொல்ல கேட்காம உன் முன்னாடியே அவளை கொண்டாடி உன்னை நோகடிச்சேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் உன் அப்பனை மேலே மேலே பாவம் செய்ய வச்சிட்டிய மயில். கடவுளோட விருப்பமும் இதுதான் போல இருக்கு. அதனால தான் அன்னைக்கு ஓவியர் வீட்டுக்கு கிளம்பின என்ன வேற பக்கம் அனுப்பிச்சி வச்சுட்டு உன்னை மட்டும் தனியாக அங்கே அனுப்பி வச்சார். அதே கடவுள் தான் இப்போ நீ தான் என் பொண்ணுங்கிறதையும் காட்டி என் சாபத்துக்கு விமோசனம் கொடுத்துருக்காரு. ஒரு கெட்டதுலேயும் நல்லது இருக்குன்ற மாதிரி எல்லா உண்மையும் என் புத்திக்கு உரைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விபத்தே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா முன்னாடியே இருந்தும் எதையுமே வெளிக்காட்டிக்க முடியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? நீ இதுக்காக எப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருப்ப, எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்ப. நீ நடத்திக்கிட்டு இருந்த அதே நாடகத்தை இனிமே நான் நடத்த போகிறேன் மயில். நான் ஆசைப்பட்டது நடந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் போகிறது பெரிய வலி தான், வேதனை தான். ஒரு பாவமும் செய்யாத நீயே அதை அனுபவிக்கிறப்போ நானும் அதை அனுபவிக்கிறது தான் நியாயம். உன் அப்பனுக்கு இந்த தண்டனை தேவைதாம்மா, தேவைதான். ஏய், என் பொண்ணா நடிச்சு என்ன முட்டாளாக்கிட்டல, இதுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து நீ அனுபவிக்க போற. உன் குற்றத்துக்கான தண்டனைய கோர்ட்டு முடிவு செய்யும். ஆனா நீ எனக்கு செஞ்ச பாவத்துக்கான தண்டனைய நான் முடிவு பண்றேன், நான் கொடுப்பேன். சாகிற வரைக்கும் நீ மறக்க முடியாத அளவுக்கு தண்டனைய நான் கொடுப்பேன். பார்த்துக்க.
பாத்துடி பாத்து இறங்க. பாத்து மயிலு, பாத்து மயிலு, ஜாக்கிரதை. மெதுவா. மயிலு, என்ன நல்லா புடிச்சுக்கோ. முடியலன்னா சொல்லு, அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன். இல்லக்கா மலரு, நான் நடந்தே வரேன். பாருங்க, பாத்து மெதுவா கூட்டிட்டு வந்து வாசல்லயே நில்லுங்கண்ணா. நான் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வரேன். அங்கேயே நில்லுங்க. பாத்து பாத்து மயிலு.